ஹலோ ஜனங்களே, இன்றைக்கி பப்ஸு தான் ரெடி பண்ணோம். ஸோ வெளியில் கிளைமேட் வந்து நல்லா கூலிங் கிளைமேட்டு, மழை வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த டைமில் எப்போதுமே பஜ்ஜி தான் செஞ்சு சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு சம்திங் டிஃப்ரெண்ட்டாக பப்ஸ் செய்யலாமே அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி பப்ஸ் செஞ்சது. பப்ஸு ஷீட் வந்து ரெடிமேடாக தான் வாங்கினது. பூனை வந்து நானே ரெடி பண்ணேன். அது ரொம்ப சிம்பிள் தாங்க. ஆயில் ஊற்றிட்டு கடுகு போட்டு வெடித்ததும் ஆனியன் போட்டுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி, வெங்காயம் வந்து 3 வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கரம் மசாலா, சிக்கன் மசாலா கொஞ்சம், அதுக்கப்புறமா சில்லி பவுடர், ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க, உப்பு ஆட் பண்ணிக்கோங்க, மஞ்சத்தூள் கொஞ்சமாக, தக்காளி ஒரு தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க. ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறம் இறக்கிட்டு பப் ஷீட்டில் வச்சுடுங்க. பப் ஷீட்டில் வச்சுட்டு நான் வந்து இன்றைக்கி ஃபுல் எக்கு தான் வச்சுருக்கேன். நம்ம கடைகள்லாம் இப்போது ரொம்ப பழைய காலத்துலலாம் முழு எக்கு தருவாங்க. ஆனால் இப்போலாம் ஆஃப் எக்கு தான் தராங்க. ஸோ அதெல்லாம் ஃபுல் எக்கு வச்சுருக்கேன். எக்கில் மட்டும் ஒரு 2-3 ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போடாமல் ஓடிஜியில் வச்சா எக்கு வந்து வெடிச்சிடும். அதனால் ஓட்டை போட்டுட்டு அதை அப்படியே வச்சுட்டு சீல் பண்ணிவிட்டு மேலே வந்து எக் வாஷ் கொடுத்துருங்க. எக் வாஷ் கொடுத்துட்டு ஓடிஜி வந்து 10 மினிட்ஸ் 170 டிகிரிக்கு ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 30 to 35 மினிட்ஸ் ஆகும் இது பேக் ஆகிறதுக்கு. அவ்வளோதாங்க. சூப்பராக எம்மியாக நல்லா கலர்ஃபுல்லாக மொறுன்னு ஒரு ரெசிபி வந்து ரெடி ஆகிடும். உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி பப் ஷீட் வந்து கிடைக்கிது, இங்கே வாங்கி ட்ரை பண்ணலாம். நல்லா காரசாரமாக இன்னும் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தக்காளி வந்து ஆஃப் தக்காளி கூட போட்டுட்டு, கரம் மசாலா கொஞ்சம் கூட போட்டுட்டு, பச்சை மிளகாய் 2 ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா காரம் இதில் கிடைக்கிற மாதிரியே, பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி நல்லா தூக்கலாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்திடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.